இந்த விஷயம் எல்லா டிசைனர்ஸ்க்கும் இருக்கும் தான், எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. என்ன அப்படின்னா நாட் அக்செப்டிங் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நம்ம டிசைனை பார்த்து யாராச்சும் குறை சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை ஏற்றிக்கவே மனசு வராது. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிசைன் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இது டெக்ஸ்ட் வந்து இது தெரிய மாட்டேங்குது, இந்த பேக்ரவுண்ட் கலர் நல்லா இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஸோ அந்த இடத்துல யூ கேன் ஹேவ் அ சான்ஸ் டு சேஞ்ச் யுவர் டிசைன்ஸ். நம்ம பண்ற டிசைன் வந்து கிளைண்ட்டுக்காக கிடையாது, லேமேனுக்காக. ஸோ லேமேனுக்கு புரியுற மாதிரி இருக்கணும்னா அவங்க கிட்ட இருந்து சில ஃபீட்பேக்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். உனக்கு நல்ல அதே மாதிரி உங்க சீனியர்ஸ், நீங்க ஒரு டிசைனை வந்து உங்க கிளைண்ட் கிட்ட நீங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கலீக்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஒர்க்ஸ் நீங்க ஷோகேஸ் பண்ணலாம். அங்கிருந்து வர வேலிடான ஃபீட்பேக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீட்பேக்ஸ்ல எந்த ஃபீட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த ஃபீட்பேக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஸோ பி ஓப்பன். வர ஃபீட்பேக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி டிசைனர்ஸ் வேற என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கூல் ஆஃப் டெக்கீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.